வரைக்கும் அதுதான் உங்களுக்கு துணையா இருந்தது. இன்னைக்கு புது துணை வந்து சேர்ந்ததும் அதை வெளியில போன்னு விரட்டி அடிச்சிட்டீங்களே. நாளைக்கு இப்படித்தான் என்னையும். பைத்தியம் பைத்தியம். வாழ்க்கையில எத்தனையோ உறவுகள் வரலாம் போகலாம். ஆனா கடைசி வரைக்கும் பிரிக்க முடியாதது கணவன் மனைவிங்கிற இந்த உறவு ஒண்ணுதான். ஆமா, புது மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அனுபவப்பட்டவங்க சொல்லி கேட்ட பாடம். ஆனா சத்தியமா சொல்றேன், என்னுடைய அனுபவத்துல இப்ப படிக்க போறதுதான் எனக்கு ரொம்ப பாடம். படிச்சு முடிஞ்சதும் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? உனக்கு நான், எனக்கு நீ, அத்தோட சரி. அப்படின்னா நமக்கு குழந்தையே வேண்டாம். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, இப்ப நம்ம 2 பேருக்கு நல்ல வரும்படி வருது. அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு வதவதன்னு குழந்தைகளை பத்திக்கிட்டு அப்புறம் அதுக்கு இப்ப ஏமா நமக்கு வீண் வம்பு? இதே மாதிரி உங்க அப்பா அம்மா நினைச்சிருந்தா நீங்க எப்படி பிறந்திருப்பீங்க? அவங்க ஒரு பைத்தியம். பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும்னு என்ன பெத்தாங்களாம். அதைத்தான் நானும் சொல்றேன். நம்ம பேரை சொல்ல ஒரு பிள்ளை வேண்டாமா? சாரதா, தெய்வம் இல்லாத கோயிலும் குழந்தை இல்லாத குடும்பமும் ஒண்ணுதானே. என்ன இன்னும் யோசிக்கிறீங்க? அதுவும் வாஸ்தவம் தான். ஆனா ஆசைக்குன்னு ஒண்ணே ஒண்ணு, நறுக்குன்னு ஒரு ஆம்பளை பிள்ளையா பெத்துக்க, அத்தோட நிறுத்திக்க. கனகா, என்னடா இடுப்புல கைவிட்டு வர? சொல்லு கைவிட்ட. இப்ப அவ்வளவுதான். ஜோடி பொறுத்து எப்படி பொறுத்து எப்படி நீ என்கிட்ட கேக்குறியா? ஐயோ, உனக்கா கொடுத்தா ஐயே ஏன்ற இரு முதலாளி கிட்ட சொல்றேன். சொல்லு, உனக்கு சம்பளமே அதுக்காக தானே தர்றாங்க. ஆமாமா முதலாளி, மிச்சத்தை நானே சொல்றேங்க. முதலாளி, நானும் கல்பனாவும் ஒருத்தர் மனசார விரும்புறோம். நாங்க 2 பேரும் ஜோடியா சுத்துறத பார்த்தா வேலை வெட்டி இல்லாத பசங்க சும்மா இருக்க மாட்டாங்களே. இந்த ஆள் மாதிரி சும்மா இருப்ப. அதுக்காக தான் கல்யாணத்தை பண்ணிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். ஆனா அதுக்கு தடையா இவங்க மாமா வேற ஒரு மாப்பிளையை பார்த்துட்டாரு. அதனாலதான் நாங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம முருகன் கோயில்ல கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. திருட்டுத்தனமா கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டு முதலாளியை ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க. யோ சும்மாரியா மாணிக்கம், கல்யாணத்தை நானும் ஒரு தொல்லையா தான் நினைச்சேன். காலம் கடந்துதான் எனக்கு புத்தி வந்துச்சு. ஆனா நீ காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. 2 பேரும் சந்தோஷமா இருங்க. டாக்டர், கங்க்ராச்சுலேஷன். மகாலட்சுமி மாதிரி உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கா. ஆண் குழந்தை பிறக்கலையேன்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல, நாம ஆசைப்படுறபடி எல்லாம் நடந்துட்டா அப்புறம் ஆண்டவனுக்கு ஏது மதிக்கு. நாம் ஒண்ணு நினைக்க, அவன் ஒண்ணு நினைக்கிறான். இந்த மாதிரி சோதனை வரும்போதுதானே நாமளும் அவனையும் நினைக்கிறோம். வருத்தப்படாதீங்க. அடுத்த தடவை கண்டிப்பா நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். தேங்காய் பழம் கொண்டு வாமா. வந்துட்டேப்பா. சீதா குட்டி, கற்பூரத்தேங்க. வந்துட்டேப்பா. கமலா கண்ணு, பூஜைக்கு நேரம் ஆச்சுமா. எங்கம்மா உங்க அம்மா காணோம்? வரேங்களேப்பா. எங்க? ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? ஓடியா வர முடியும்? அது சரி. என்னையா என்னையா இது? இடுப்புல ஒண்ணு வயத்துல ஒண்ணு வெறும் பொண்ணையா கொடுத்து ஏன்யா என்ன இப்படி சோதிக்கிற? இத பாரு, இந்த தடவையை நீ என்ன ஏமாத்தின, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஆமா, ராஜாத்தி பெற்றெடுப்பாள் ராஜகுமாரன், என் ராஜாவுக்கு அவன் ஒரு நந்தகுமாரன். ராஜாத்தி பெற்றெடுப்பாள் ராஜகுமாரன், என் ராஜாவுக்கு அவன் ஒரு நந்தகுமாரன். தம்பி பாப்பா இந்த வீட்டில் இளைய குமாரன், அள்ளி தாலாட்ட 4 பெண்கள் உடன் பிறப்பாகும். தம்பி பாப்பா
அப்பா சாரதா சாரதா சீக்கிரமா போய் டாக்ஸி கூட்டிட்டு வாங்க. அப்பா அப்படி இது வரைக்கும் நீ அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிற. அதான் பொம்பளை பிள்ளைய பத்திட்டு வந்திருக்கிற. இப்ப என்னமோ அப்பான்னு சொல்லிட்ட. நிச்சயம் மாப்பிள்ளை பிள்ளைதான். கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா என்ன சகுனம் மணி அடிக்குது பாத்தியா? கண்டிப்பா மாப்பிள்ளை பிள்ளை தான் தருவேன். பசங்களா அம்மா ஜாகிரதையா பாத்துக்க. நான் வந்துட்டேன். என்னடே அரச மரத்தை சுத்தி அடி வைத்திர கைய வச்சு பாருமாங்கள. கைய வச்சு பாரு. என்னடி ஏன் வயிற்றுல வச்சு பாக்குற? உன் வயிற்றுல வச்சு பாரு. இன்னும் தேடி பாக்குற ஏதாவது தெரியுதா? ஒண்ணும் தெரியலங்க. ஏண்டி சாயற? மயக்கமா இருக்குங்க. குமட்டுதா? வயிற்ற பரட்டுது. அப்ப அதேதான் பிள்ளையெல்லாம் குறைய சீட்டு வச்சு பிள்ளைவரை கொடுத்துட்டியப்பா. இந்தாப்பா காணிக்க. ஐயோ அது இல்லங்க. என்னடி சில்லறை போட்டதுக்கு அப்புறம் இல்லன்ற என்ன ஆட்டுற? ஒண்ணும் இல்லைங்க. என்னங்க மயக்கம் இல்லையாடி? காலையில இருந்து இட்லி சாப்பிடல. பசினால பித்த மயக்கமா இருக்குங்க. வெயில்ல வேற சுத்தணுமா? பந்தா போட்டு விடுவா நடக்கிறது உனக்கு. உன்ன கோயில் ஆச்சாரம் பாக்குறேன். நீ வா வீட்டுக்கு வா. படி வீட்டுக்கு படி. பாப்பா வாங்க போயிருக்காங்க. நம்ம எல்லாம் விளையாட்டுக்கு ஒரு தம்பி பாப்பா வேணுமில்ல? ஆமா வேணும். அப்ப தூங்குங்க. மணி எனக்கு தூக்கம் வருது. வீட்டு ஜாகிரதையா பாத்துக்கோ.